ஹரே கிருஷ்ணா. ஏன் பகவத்கீதை உண்மையுருவில் பாகம் 2. பகவத்கீதையில் எல்லாம் இருக்கிறதா? இருக்கிறது. பகவத்கீதையில் உண்பது முதல் உறங்குவது வரை அனைத்து விஷயங்களும் எங்கனம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா வேத உபனிஷத்துக்களும் ஒரு பசுவை போன்றது. ஆனால் கீதையோ அப்பசுவிலிருந்து கறந்தெடுக்கப்பட்ட பாலாகும் என்று ஆதிசங்கரரின் கீதா மகாத்மியத்தில் கூறப்பட்டுள்ளது. பகவத்கீதை நவீன விஞ்ஞானிகளுக்கும் தத்துவவாதிகளுக்கும் பொருந்துமா? பொருந்தும். இதோ அவர்களே கூறுகிறார்கள். ஹென்றி டேவிட் தோரோ என்பவர் கூறுகிறார், காலையில் என்னுடைய அறிவை ஆச்சரியப்படுத்த தகுந்த பகவத்கீதை தத்துவத்தில் குளிக்கச் செய்கிறேன். கீதையின் தத்துவத்துடன் ஒப்பிடும்போது நவீன உலகமும் அதன் இலக்கியங்களும் மிகச் சிறியதாகவும் முக்கியத்துவம் இல்லாததாகவும் ஆகிவிடுகிறது என்கிறார். அடுத்ததாக ரால்ப் வால்டோ எமர்சன் என்பவர் கூறுகிறார், பெருமை வாய்ந்த பகவத்கீதைக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். புத்தகங்களின் முதன்மையானது பகவத்கீதை. இதில் வீணானதோ அற்பமானதோ எதுவும் இல்லை. தான் தோன்றிய காலம் முதல் மாறுபட்ட சூழல் கொண்ட இன்றைய சூழ்நிலையிலும் எழக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிப்பதாக விளங்குகிறது பகவத்கீதை என்கிறார். அடுத்ததாக ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் கூறுகிறார், பகவத்கீதையை படித்த பின் கடவுள் எவ்வாறு எல்லாவற்றையும் படைத்துள்ளார் என்பதை சிந்திக்கும் போது மற்ற விஷயங்கள் எல்லாம் அவசியம் இல்லாதது போல் தெரிகிறது. இவ்வாறு இவர்கள் கூறுகின்றனர். பகவத்கீதையை படிப்பது கால விரயமா? இல்லை, கால விரயம் அல்ல. மாறாக நமக்கு வழங்கப்பட்டுள்ள காலமே பகவத்கீதையின் மூலம் வாழ்வின் அவசியத்தை உணர்வதற்காகத்தான். கீதையை படிக்க நேரமில்லை என்பவர்களின் இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் அவர்கள் டிவி பார்ப்பதற்கும் அரட்டை அடிப்பதற்கும் நாவல்களை புரட்டுவதற்கும் வீணடிக்கும் நேரத்தினை முதலில் ஆராய வேண்டும். உண்மையில் மனம்தான் இல்லை. இப்படி நேரத்தை வீணடித்து விட்டு நேரம் இல்லை என்றால் ஒரு நாள் நேரம் இல்லை என்று கூறுவதற்கு கூட நேரம் இல்லாமல் போய்விடும் சூழ்நிலையும் வரும் அல்லவா? இளம் வயதில் பென்ஷன் PF என்ற பெயரில் சேர்க்கிறோம். அப்படி ஏன் சேர்க்கிறோம்? முதுமைக்காக சேர்க்கிறோம். ஆனால் நம் அடுத்த வாழ்விற்காக என்ன செய்துள்ளோம்? நிலையில்லா சுகபோகங்களுக்காக போராடுபவருக்கு நிலையான சுகம் பற்றி கூறும் கீதையை படிப்பது என்ன கால விரயமா? நீங்களே சிந்தியுங்கள். பகவத்கீதை என்ன சோறு போடுமா? எறும்பிலிருந்து யானை வரைக்கும் உணவளிக்கும் இறைவன் மனிதனுக்கு மட்டும் உணவளிக்க மறந்து விடுவாரா என்ன? அதே சமயம் கோடி பணம் இருந்தாலும் இறைவனின் கருணை என்ற ஒன்று இல்லாவிட்டால் ஒரு கவளம் உணவு கூட உண்ண இயலாது போகும். எனவே கீதையை படிக்கும் ஒருவருக்கு சோறு மட்டுமல்ல, சொர்க்கத்திற்கும் மேலான செல்வமும் நிச்சயம் கிடைக்கும். மேலும் பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது, யார் ஒருவர் தினமும் கீதையின் ஒரு அத்தியாயத்தையோ அல்லது ஒரு ஸ்லோகத்தையோ அல்லது பாதி ஸ்லோகத்தையோ அல்லது கால் ஸ்லோகத்தையோ படிக்கின்றாரோ அவர் விரைவில் பகவானின் திவ்ய ஸ்தலத்தை அடைவது உறுதி என்று கூறப்பட்டுள்ளது. பகவத்கீதையை கும்பிட்டால் மட்டும் போதுமா? நம் அன்றாட வாழ்விற்கு வழிகாட்டும் பகவத்கீதையை வெறும் தொட்டு கும்பிட்டால் மட்டும் போதாது. இன்றே வாங்கி படிக்க முயற்சி செய்ய வேண்டும். இல்லையெனில் தேன் பாட்டிலை வெளியே நக்கி தேனை சுவைக்க முயல்வது போலாகிவிடும். பகவத்கீதை ஜாதி நூலா? இல்லை, நிச்சயம் இல்லை. பகவத்கீதையில் 4:13 சாதுர்வர்ணியம்மயா சுஷ்டம் குணகர்ம விபாகச்ச என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அதாவது சமுதாயத்தின் 4 வகையான பிரிவுகள் குணம் மற்றும் செயல்களை பொறுத்து அமைகிறது என்பது இதன் பொருளாகும். மாறாக பிறப்பினால் அல்ல. எனவே இதனை நன்கு புரிந்து கொண்டால் சமுதாய பிரிவுகளுக்கும் நவீன கால ஜாதிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை ஒருவர் உணரலாம். ஒவ்வொரு அரசாங்க அலுவலகங்களிலும் இன்றும் கூட கலெக்டர், கமிஷனர் என்ற உயர் பிரிவினரும் உதவி கலெக்டர், உதவி கமிஷனர் போன்ற அடுத்த பிரிவினரும் எழுத்தர், தலைமை எழுத்தர் போன்ற 3ஆம் பிரிவினரும் பியூன், வாட்ச்மேன், சுத்தம் செய்பவர் போன்ற 4ஆம் பிரிவான கடைநிலை ஊழியரும் பகவான் கூறியுள்ளபடி அவரவர் செய்யும் செயலுக்கேற்ப பிரிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அரசாங்கம் ஜாதி பிரிவை ஆதரிக்கின்றது என்று அர்த்தமல்ல. ஏன்?
இறை நம்பிக்கை இல்லாத நாஸ்திகர்களிடமும் கூட இந்த 4 வகை பிரிவு இருக்கத்தான் செய்கிறது. நாஸ்திக கொள்கைகளை உருவாக்கும் உயர் பிரிவினரும், அதனை போதிக்கும் 2ஆம் பிரிவினரும், இவற்றிற்காக பொருள் சேகரிக்கும் 3ஆம் பிரிவினரும், இவை மூன்றும் நடைபெற உழைக்கும் 4ஆம் பிரிவினரும் உண்டுதானே. ஒரு உடலில் எவ்வாறு தலை, கைகள், வயிறு, கால்கள் என்று ஒவ்வொரு அங்கமும் உடலின் ஒருங்கிணைந்த இயக்கத்திற்கு அவசியமோ, அவ்வாறு சமுதாயத்தில் உள்ள மக்களின் குணத்திற்கும் செயல்திறனுக்கும் ஏற்பட கீதையின் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறும் சமுதாய பிரிவுகள் சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் அவசியமானதாகும். கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒவ்வொரு சமுதாயத்திலும் மக்கள் விதவிதமான செயல்திறமையையும் குணங்களுடனும் பிறந்துள்ளனர். அவர்கள் அத்தகைய சுபாவத்திற்கு, அதாவது இயல்புக்கு ஏற்ப செயல்பட்டு சமுதாயத்தை முன்னேற்றி தானும் முன்னேற வேண்டும் என்று குணத்தையும் செயலையும் தான் வலியுறுத்துகிறாரே தவிர பிறப்பையோ ஜாதியையோ கொண்டு அல்ல. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பகவத்கீதை இருந்தாலோ பகவத்கீதையை வாசித்தாலோ சண்டை வருமா என்பதை பற்றி வாசிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.